விஜய் டிவியோட ராஜா ராணி 2 சீரியல்ல பார்வதி அப்படிங்கிற கேரக்டர்ல நடிச்சது மூலமா மக்கள் மத்தியில பிரபலமானவங்க தான் நடிகை வைஷ்ணவி சுந்தர். இவங்க பொன்னி சீரியல்லையும் லீடா நடிச்சிட்டு வந்தாங்க. அந்த சீரியலும் இவங்களுக்கு மக்கள் மத்தியில ஒரு நல்ல வரவேற்பை கொடுத்துச்சு. இவங்களுக்கும் சிறகடிக்க ஆசை சீரியல்ல முத்து கேரக்டர்ல நடிக்கிற வெற்றி வசந்த்க்கும் கடந்த வருஷம் கல்யாணம் ஆச்சு. இவங்க சடனா கல்யாணம் பண்ணிக்க போறதா அறிவிச்சது பலரையுமே வியப்பில் ஆழ்த்துச்சு. அண்ட் அதை தொடர்ந்து அவங்க கல்யாணமும் ரொம்ப கிராண்டா நடந்து முடிஞ்சது. இந்த ஒரு சூழ்நிலையில இவங்க கல்யாணம் பண்ணி அவங்களோட ஃபர்ஸ்ட் வெட்டிங் ஆனிவர்சரியை கொண்டாட இருந்த நிலையில சமீபத்தில் வைஷ்ணவியோட அப்பா காலமானாரு. இதனால கல்யாண நாளை கொண்டாட முடியாத அளவுக்கு வைஷ்ணவி ரொம்பவே உடஞ்சு போயிருந்தாங்க. வைஷ்ணவியும் இப்போதைக்கு சீரியல் எதுவும் நடிக்காம ஆக்டிங்க்கு பிரேக் விட்டுருக்காங்க. பலரும் இவங்க பிரெக்னெண்டா இருக்காங்க, அதனாலதான் இந்த முடிவு எடுத்திருக்காங்கன்னு சோசியல் மீடியால சொல்லிட்டு வரதையும் பார்க்க முடிஞ்சது. இந்த ஒரு நிலையில வைஷ்ணவி அவங்களோட இன்ஸ்டாகிராம்ல ஒரு போஸ்ட் ஒன்று ஷேர் பண்ணியிருக்காங்க. அந்த போஸ்டோட கமெண்ட்ல அவங்க ஃபேன் ஒருத்தர் ஹாப்பி பிரெக்னன்சி அப்படின்னு வாழ்த்துக்களை சொல்லியிருக்காரு. அந்த கமெண்ட்க்கு வைஷ்ணவி பதிலளிக்கிற விதமா, இது எப்போ பிரெக்னெண்டா இருந்தா கண்டிப்பா நான் சொல்லுவேன் அப்படின்னு வைஷ்ணவி பிரெக்னெண்டா இருக்காங்கன்னு வர செய்திகளுக்கு முற்றுப்புள்ளி வச்சிருக்காங்க. வைஷ்ணவி எப்போதுமே அவங்கள பத்தி ஏதாவது ஒரு தப்பான மற்றும் போலியான செய்திகள் வெளிவந்தா அப்பவே அதுக்கு கிளாரிபிகேஷன் கொடுத்து தெளிவுபடுத்திடுவாங்க. அந்த வகையில சோசியல் மீடியால வைஷ்ணவியை பத்தியும் அவங்க திருமண வாழ்க்கையை பத்தியும் வெளியாகிற பொய்யான தகவலுக்கு பதிலளிக்கிற விதமா ஒரு வீடியோவையும் வெளியிட்டிருந்தாங்க. அந்த வீடியோல அவங்க மனமுடைஞ்சு கண்ணீர் விட்டு பேசினது பலரையுமே சோகத்துல அழுத்துச்சுன்னு தான் சொல்லணும். பொதுவாகவே செலிபிரிட்டிஸ் பத்தின நிறைய போலியான தகவல் சோசியல் மீடியால வெளியாகும். மக்கள் தான் இந்த மாதிரியான வதந்திகளை பரப்புறதை நிறுத்தணும் அப்படிங்கிறது தான் பலரோட கருத்தா இருக்கு.